Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. Guys, இது ஒரு market analysis video, so let's get right into it. First நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் என்னோட லெவல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் நிஃப்டியில் அப்படின்னா, ஒரு வேளை நிஃப்டி இந்த லெவலில் இருந்தே கீழே வருதுன்னா இங்கே ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அதாச்சும் இங்கே எங்கேயாச்சும் க்ளோஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக தான் இருக்கும். பட் கன்ஃபார்மாக எங்கே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா 19,611 கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். பை எப்போ பண்ணுவேன்னா 19,860 மேலே தான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் நிஃப்டி. நிஃப்டி ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இப்போ சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் see எப்படி நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. இதுதான் அதோட டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. இதுதான் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் வாங்கி கீழே வந்துருச்சு. 15 மினிட்ஸில் போனால் ஒரு நல்ல ஒரு ஜோனில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாச்சு 43,450க்கு இல்லை 43,520க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணுவேன். செல் பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் 43,300 இருக்கும். ஓகே, பையிங் இப்போதைக்கு எங்கேயுமே கிடையாது, ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. அதாச்சும் பேங்க் நிஃப்டி என்னை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அதை செல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயிலில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா அது ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். அதாச்சும் இந்த பெரிய ரெட் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருந்தா வேணால் நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் என்கல்ஃப் பண்ணல. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் 4 hours டைம் ஃப்ரேமில் கீ லெவல்ஸோட லெவல் வந்து அதாச்சும் லாஸ்ட் 4 hour கேண்டில் நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் அதாச்சும் மண்டேயோட ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயும் அதாச்சும் ஃபர்ஸ்ட் 4 hour கேண்ட்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதை தகுந்தபடி கூட நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இல்லாட்டி ஒரு வேளை $45க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். என்னோடய டார்கெட் இது வரைக்கும் இருக்கும். இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது யூஎஸ் ஆயிலோட லெவல்ஸ். பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பை பண்ணுவேன். அதாச்சும் $49 க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பை பண்ணுவேன். கைஸ், ட்ரேடுக்கு வெயிட் பண்ணும். கைஸ், ட்ரேடுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ரஷ் பண்ணி ஃபோமோவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் தான் அதிகமாகும். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாச்சும் நான் மிஸ் பண்ணிடுவேன், ட்ரேடு மிஸ் ஆகிருங்கிற இதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க. உங்கள் லெவலுக்கு வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபைன், மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல, மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது. டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் போகுது, டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி வரதான் போகுது. ஓகே, ஸோ இது க்ரூட் ஆயிலோடது. நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு பார்த்திங்கன்னா கோல்ட்லேயும் கீ லெவல் செட்டப் நான் யூஸ் பண்ணுவேன் நிறையாவே. ஒரு வேளை இது ஃப்ரைடே மார்க் பண்ணிட்டேன். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பட் நான் பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 2000க்கு மேலே மார்க்கெட் போய் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். இல்லை 19,965 இல்லை 1,970 கீழே வர ஆரம்பிச்சதுன்னா நான் கண்டிப்பாக செல் பண்ணுவேன். ஸோ இதுதான் கோல்டு என்னோடய வியூ. நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கோட ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் கிராஃப்ட்ஸ்மேன் நான் டியூஸ்டே ஒரு வீடியோ போடுவேன். அதாச்சும் ஸ்விங் ட்ரேடிங்கோட வீடியோ 52 weeks ஹைங்கிற வீடியோ. ஓகே, அது ஒரு எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ஒரு வீடியோ. நான் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுவேன் அது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டு, அதாச்சும் நான் வந்துட்டு சாட்டர்டே சண்டே அப்புறம் வெட்னஸ்டே. ஓகே, ஒருவேளை சாட்டர்டே பண்ண முடியல அப்படின்னா சண்டே பண்ணிட்டு அப்புறம் வெட்னஸ்டே திருப்பியும் நான் ஒரு ஸ்க்ரீனர் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த ஸ்க்ரீனர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஸ்டாக்ஸை நான் செலக்ட் பண்ணுவேன். எப்படி செலக்ட் பண்ணுவேங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாச்சும் 1%லேருந்து 8% க்ரோத் இருக்கிற ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நான் பை பண்ணுவேன். அது வந்து கிளியராக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் கிடச்ச ஒரு ஸ்டாக் தான் இது, கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ஒரு நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. 5195200க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். 4925 கிட்டே என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹிமத் வந்துட்டு இது ஒரு நல்ல ஸ்டாக். இது ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஹிமத் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணோன்னா இந்த இடத்துல எங்கேயோ ட்ரேட் பண்ணேன். இந்த இடத்துல எங்கேயோ ட்ரேட் பண்ணேன். ஸோ இது கேப்சர் பண்ணோம். இப்போ திருப்பி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 176 rupees கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் 165 rupees இருக்கும். இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதாச்சும் 197க்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ், 198க்கு மேலே இருக்க 190
267க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் பார்த்தா 269 270 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹிமந்தில். நெக்ஸ்ட் எல்என்டி, என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக் எல்என்டி. எல்என்டி பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல லெவலில் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு சின்ன புல் பேக் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் 2863க்கு கீழே வந்தால் நான் செல் பண்ணுவேன், அது வரைக்கும் பை தான் பண்ணுவேன். 3132 இல்லை 3125 அந்த காஸ்ட் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 3096 இல்லாட்டி 3100 நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். ஓகே, ஸோ எல்என்டி இஸ் a வெரி குட் ஸ்டாக் கைஸ். லிக்விடிட்டிக்கு எந்த பஞ்சமே கிடையாது. இட்ஸ் a வெரி நைஸ் ஸ்டாக். கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி 50ல் வர ஸ்டாக். ஸோ நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன், நீங்களும் ட்ரேட் பண்ண. நீங்களும் இதில் ஒரு வேளை நல்ல ப்ராஃபிட் கிடச்சதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் எங்கே வரைக்கும் போகும் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவல் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல். ஓகே, இந்த லெவல் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒரு லெவல். எனக்கு ஒரு வேளை அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5510 கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஸ்டாப் லாஸ் 5299 ஒரு 5300 வச்சுக்குவேன். 1:2 டார்கெட். அதுக்கப்புறம் எவ்வளோ போகுதோ நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இதுதான் இன்றைக்கோட மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. எல்லா லெவல்ஸுமே போட்டேன். இது எந்த விதமான டிப்ஸ் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஏன் வியூ ஆன் த மார்க்கெட். ஸோ நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸில் எங்கேருந்து கிடச்சிது நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு இந்த ஸ்க்ரீனர்லேருந்து தான் கிடச்சிது. ஓகே, இந்த ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தான் கிடச்சிது. என்ன ஏதுங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோ போடுறக்கு. ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்பப்போ வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். எப்பப்போ நான் வந்து ஸ்க்ரீனை ரன் பண்ணுவேன்னா, நான் சாட்டர்டே சண்டே ஆர் வெனஸ்டே ரன் பண்ணுவேன். அது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கை. கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் கற்றுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைஃப் ஸ்கில். கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இதில் பெரிய லெவலில் கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், அப்புறம் எந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். டேக் கேர். பாய்.